எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாடு இப்போதைக்கு போர் பதட்டத்தில் இருக்கு. ஆனால் ஒரு சைடு சீஸ்ஃபயரோ அறிவிக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்தியா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நாடு. நம்ம நிச்சயமாக அதை பார்க்குறோம். நம்ம டேக்ஸ் மணிலாம் என்ன மாதிரி கலெக்ட் ஆனாலும் அது எந்த அளவுக்கு நல்லா பயன்பட்டு நம்ம நாட்டை பலப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கொண்டு இப்போதைக்கு பார்க்குறோம். அதுபடி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் நான் ஒரு 10 பென்னி ஸ்டாக் சொல்றதா சொல்லியிருந்தேன். 10 இல்லை 12 ஸ்டாக் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு எப்படி பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு சில மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, பென்னி ஸ்டாக்னா என்னன்னு பார்த்துலாம். பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறது யூஎஸ்லேருந்து வந்தது. அதாவது $1க்கும் கீழே இருந்தா அவங்க பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பென்னி ஸ்டாக்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ஒரு சிலர் $5க்கு கீழே இருந்தாலும் பென்னி ஸ்டாக்னு தான் சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் தி கவுண்டர் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ்சேஞ்சில் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப வொலட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப கொடுமையா வால்யூமே இருக்காது. ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால தான் இதை பென்னி ஸ்டாக்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. $10 கீழே இருந்தா பென்னி ஸ்டாக்னு இந்தியாவில் சொல்றோம். அது $20 கீழே இருந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்பெல்லாம் $50 கீழே இருந்தாலும் அதை பென்னி ஸ்டாக்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிக்காது. இதெல்லாம் தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பென்னி ஸ்டாக்கை வாங்கி நிறைய பணத்தை விட்டவங்க பத்தி தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே பென்னி ஸ்டாக்கை சரியான டிசிப்ளினோட வாங்கி பல வருடங்களா அதுல சரியா ரிசர்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணதால பெரிய லெவல்ல பணக்காரங்க ஆனவங்களும் இருக்காங்க. அதுல முக்கியமா விஜய் கேடியா பாத்தீங்கன்னா ஒரு $5க்கும் கீழே தான் அதுல் ஆட்டோ வாங்கினாரு. அது பாத்தீங்கன்னா 100 மடங்குக்கும் மேல வளர்ந்து அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக்கினது. இந்தியாவின் வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லப்பட்ட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பாத்தீங்கன்னா டைட்டன் ஷேரை $50க்கும் கீழே வாங்கினாரு. அதுக்கப்புறம் நிகழ்ந்தது எல்லாமே மிகப்பெரிய வரலாறு. அவர் இது கண்டுபிடிச்சப்ப இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் நம்பிக்கை வந்திருக்காது. ஆனா அந்த பொட்டன்ஷியலை ரொம்ப ஆரம்பத்திலே அவர் கவனிச்சாரு. அதனால ரொம்ப அண்டர் வேல்யூவா இருக்கும்போது ரொம்ப அதிகமான பணத்தை இதிலே இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்பவும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட மனைவி இந்த போர்ட்போலியோ மேனேஜ் பண்றாங்க. ரொம்ப அதிகமா போர்ட்போலியோல இருக்கிற ஒரு ஸ்டாக் பாத்தீங்கன்னா டைட்டன். டோலி கண்ணா, ராஜீவ் கண்ணா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனிய நிறுவனவர் இவர் தான். ஆனா அதை HUL-க்கு வித்துட்டாரு. சோ இவர் பாத்தீங்கன்னா அது டோலி கண்ணா அப்படிங்கிற அவரோட மனைவி பேர்ல தான் போர்ட்போலியோ வச்சிருக்காரு. அதை ஆபரேட் பண்றது ராஜீவ் கண்ணா. இவர் ரொம்ப மைக்ரோ கேப் அல்லது லெசர் நோன் பென்னி ஸ்டாக்கை ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறத கவனிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டைல்ல கண்டுபிடிச்ச நில்கமல், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உதாரணம். இவருமே பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கி தான் மிகப்பெரிய அளவுல பெரிய பணக்காரர் ஆனாரு. பொரிஞ்சு வேலாயுத், அப்புறம் மனிஷ் பப்ரி அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அரிதா கிடைக்கிற ஒரு சில ஸ்டாக்ல அவங்க பார்த்தது என்ன, மற்றவங்க ஏன் அந்த விஷயத்த பார்க்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவங்க பார்த்த முக்கியமான விஷயம் விஷன் பியாண்ட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம இந்த கம்பெனி எல்லாம் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய அளவுல வளர முடியுமா, அதுக்கு தனியான மார்க்கெட் லீடர்ஷிப் இருக்கா, ஏதாவது யூனிக்கா இருக்கா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா கவனிச்சாங்க. இந்த அதுல் ஆட்டோ பாத்தீங்கன்னா ஆட்டோ நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஆனா அவர் வாங்கின டைம் வேற, நம்ம இப்ப யோசிக்கிற டைம் வேற. அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு ஆட்டோக்கள் பிரபலமாகல, அப்பதான் இருந்தது. ஆனா அதுல் ஆட்டோவுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இல்லைன்னாலும் அவங்க எந்த அளவுக்கு ஆட்டோவை தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க அப்படிங்கறத நல்லா கவனிச்சாரு. ரெண்டாவதா இந்த லெஜண்ட் இன்வெஸ்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுத்தது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. மேனேஜ்மெண்ட் குவாலிட்டினா அந்த மேனேஜர்ஸ் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது இல்ல, ஆனா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு, அப்புறம் நேர்மை இருக்கு அப்படிங்கிறது தான். HMT வாட்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போதைக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரி சமயத்துல டைட்டன் வாட்ச் வந்தப்ப வெறும் வாட்ச் கம்பெனியா மட்டும் பார்க்காம அது எந்த அளவுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கும், அதாவது பல்கி பெருகும் தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டைட்டன்ல பார்த்தாரு. அந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டி உங்களால ஒரு பிசினஸ்ல பார்க்க முடிஞ்சா நம்ம அந்த பிசினஸ்ல தைரியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
அப்புறம் முக்கியமா பொறுமை. ஏன்னா நம்ம பார்த்த ஜாம்பவான்கள் யாருமே வந்து ஓவர் நைட்ல ரிச் ஆகல. அவங்க வாங்கின ஸ்டாக்ஸை வந்து நோண்டாம பல 10 வருஷங்கள் கூட அப்படியே வச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து விஜய் கேடியா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வந்து அந்த ஸ்டாக் கீழே போனாலும் அது ஏன் போச்சு அப்படிங்கறத வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா அக்யூமுலேட் பண்ணாங்க. வாரன் பஃபெட்டா இருந்தாலும் சரி, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு பிசினஸ் உங்களுக்கு நல்லா புரியுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று புரியலன்னா நிச்சயமா அந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படிங்கிறது அது. இந்த லெஜண்ட்ஸ் ஃபாலோ பண்ண இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, பிலிப் ஃபிஷர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாருன்னா, அந்தந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்ளையர்ஸ் இருப்பாங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தானாவே தெரியும். அது நல்லா இருந்தா அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ரொம்ப சின்ன கம்பெனியில நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது, அதுல அந்த ப்ரொமோட்டர்ஸ் அல்லது ஃபவுண்டர்ஸ் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க தொடர்ந்து நிறைய ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கம்பெனி மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, கடனும் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகும். ஒரு சில கம்பெனிகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தொய்வுற்று கீழே வந்திருக்கும். ஸோ அது திரும்ப கம்பேக் பண்ணுமா, அந்த மாதிரி வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இருந்தா நிச்சயமா அதை வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா பென்னி ஸ்டாக்கும் ஹிடன் ஜெம்ஸ் கிடையாது. அதனால நம்ம நிச்சயமா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பென்னி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வேல்யூ ட்ராப்பா இருக்கும். அப்புறம் நிறைய பம்ப் அண்ட் டம்ப் நடக்கும், நமக்கு எதுவுமே வெளியில தெரியாது. இன்சைடர் பையிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது உள்ளுக்குள்ள இருந்தே வாங்கி நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து போகஸ் கம்பெனியா இருக்கும். ஸோ நிச்சயமா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் பென்னி ஸ்டாக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பென்னி ஸ்டாக்குக்குன்னே ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதாவது பென்னி ஸ்டாக்ஸ் ஆர் லைக் லாட்டரி டிக்கெட்ஸ், பை தம் வித் மணி யூ ஆர் ஓகே லூசிங், நாட் மணி யூ ஆர் டிபெண்டிங் ஆன் அப்படின்னு. அதாவது பென்னி ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி. ஸோ லாட்டரி நமக்கு விழுந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா நமக்கு லூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு போகக்கூடிய அந்த பணத்தை தான் வந்து நம்ம பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. சரி, அடுத்ததா நான் என்னோட ரேடார்ல, அதாவது என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு 10 பென்னி ஸ்டாக்கை பத்தி பேச போறேன். நிச்சயமா கேர்ஃபுல்லா இருங்க. இது ஸ்ட்ரிக்ட்லி நாட் அ பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன். இதை வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா பென்னி ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நம்ம ரிவ்யூ பண்ற பென்னி ஸ்டாக்ஸ் நான் எப்படியும் வந்து சார்ட் பண்ணல, ரேண்டமா தான் இருக்கு. இப்போதைக்கு நந்தன் டெனிம் பாத்தீங்கன்னா 4 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது. மார்க்கெட் கேப் 500க்கும் மேல இருக்கு. பொதுவா நான் செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா பென்னி ஸ்டாக்குமே 500 கோடிக்கும் மேல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதோட பி ரேஷியோ, பெக் ரேஷியோ ரொம்ப லுக்ரேட்டிவா இருக்கு. 52% கீழே விழுந்திருந்தாலும், அப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல முக்கியமா டெனிம் வந்து இவங்க வந்து டெனிம் ஜீன்ஸ் துணிலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோ கேப் பென்னி ஸ்டாக். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் லிஸ்ட் சார்ட் பண்ணல, 40க்கும் கீழே இருந்தாலும் அது வந்து அதிகமாக என்னால் சார்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்த்தா ரெண்டாவதா வந்து சவுத் இந்தியன் பேங்க் 24 ரூபா 25 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஆனால் அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, பி ரேஷியோ, பெக் ரேஷியோ. ஆனால் நம்ம பேங்க்குக்கு வந்து என்ஐஎம், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், காசா ரேஷியோ, இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தாலுமே இது வந்து ஒரு நல்ல பேங்காக தான் இப்போதைக்கு இருக்கு. ஒரு சின்ன பேங்க், நிச்சயமா எஸ் பேங்கை விட பெட்டர் பேங்க், அந்த அளவுக்கு மோசமான பேங்க் இல்லை. ஸோ இதோட சேல்ஸ் க்ரோத் கொஞ்சம் மோசமா இருக்கு, 4.6% தான் இருக்கு. கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு, 33,000 கோடிக்கும் மேல, அது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் மற்றபடி இதோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ நீங்க பார்த்தாலே தெரியும், ரொம்ப அதிகமா இருக்கு. பட் பேங்குகளுக்கு இது ரொம்ப காமன். ஆனால் இது வந்து ஒரு சிஏஜிஆர் படி பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் க்ரோத் 34% 5 வருஷமா இருக்கு. ஸோ இது நிச்சயமா வந்து ஒரு பொட்டென்ஷியல் மல்டி பேக்கரா இருக்க சான்ஸ் இருக்கு. இது நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா. ஸோ ஒரு 2018-19 வாக்கில் நான் என்னோட ஃப்ரெண்டோட இதை ரிவ்யூ பண்ணும்போது இது வெறும் 8 ரூபாய்க்கு கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300% பெருகி 8 ரூபாயிலேருந்து 24 ரூபாய்க்கு வருது. ஸோ இது பார்த்தா வந்து லாங் டேர்ம் இந்த மாதிரி வந்து பெருகிக்கிட்டே இருந்தா இது மிகப்பெரிய மல்டி பேக்கரா வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூணாவதா சலசார்
டெக்னோ என்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் அப்புறம் முக்கியமாக டெலிகாம் கம்பெனிக்கு வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குற இந்த கம்பெனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஏன் வந்து இன்னும் மைக்ரோ கேப் டு ஸ்மால் கேப்பாகவே இருக்குன்னு தெரியல. இதோட வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து அபரிமிதமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த தீமோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய கிளைண்டல் வேணும். இவங்க ஸ்ட்ராங்கான கிளைண்ட் பேஸ் வச்சுருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி இதோட வேல்யூவேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் சொல்லணும். ஏன்னா வந்து பெக் ரேஷியோ 3 கிட்ட இருக்குது, பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட ஜாஸ்தி இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி பரவாயில்ல, இருந்தாலும் 65% வந்து கீழே விழுந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் நல்லா இருக்குது, எஃப்ஐ ஹோல்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக். நாலாவதா ஈஸ்மை ட்ரிப் அல்லது ஈஸி ட்ரிப் பிளானர். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது எண்ட் டு எண்ட் வந்து ட்ராவல் புக்கிங் அப்புறம் நிறைய நெட்வொர்க் பேஸ்டு லிங்க்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பென்னி ஸ்டாக்குன்னு கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வளர்ந்து வர ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இன்னும் வந்து 4000க்கும் மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 50% கீழே விழுந்திருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு லூக்ரேட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த வார் சுச்சுவேஷன்னால வந்து இது நல்லா கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி சீஸ்ஃபயர் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு நல்ல பெட்டுன்னு சொல்லலாம் லாங் டேர்முக்கு. ஹேத்வே கேபிள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த கேபிள் கம்பெனி. இப்போ ஏசிடி, ஏர்டெல், ஜியோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது நல்லா அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் இதை வந்து ரிலையன்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால தான் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ பி ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகணும், காஸ்ட்லின்னு காமிக்குது. 50% கிட்டத்தட்ட கீழே விழுந்திருந்தாலும் அப்புறம் வந்து இது கடன் இல்லாத ஒரு கம்பெனி. ஒரு கன்சாலிடேஷன் ஆகி ஒரு பிவட் ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு டர்னர் இருந்தால் நிச்சயமாக பறக்கும். ஆறாவதா இருக்கிறது ஜேபி பவர் வெஞ்சர். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஷின் பண்ணியிருந்தாரு, இது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் படி ரொம்பவே லூக்ரேட்டிவாக இருக்குது. ஒரு 44% கீழே விழுந்திருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஏன் வந்து இவ்வளோ கீழே விழுந்ததுன்னா இதோட கடன் தொல்லைனால. கடன் கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கும் மேலே முன்னாடி இருந்தது. இப்போ வந்து இதோட ப்ரொமோட்டர்ஸ் நல்லா குறைச்சி ஒரு 5,000 கோடிக்கும் மேலே வந்து கடனை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப மோசமாக வந்து அடி வாங்கினது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டார். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ரெக்கவரி ஆகி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங்கும் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நிறைய ஃப்ளோ ஆகி இவங்க வந்து QIP மாதிரி ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் கிடைக்கும். ஏழாவதா சின்காம் ஃபார்முலேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாடுகளுக்கும் மேலே ஒரு 400க்கும் மேலே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முக்கியமாக ஜெனரிக் ஃபார்மா ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, 1500க்கும் கீழே தான் வந்து இவங்களோட மார்க்கெட் கேப் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. ஆனாலும் வந்து கொஞ்சம் பி ரேஷியோ பெக் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா கோவிட் சமயத்தில் ₹1 கீழே கிடச்சது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 தாண்டிடுங்கிறப்ப இப்போ ரீசெண்டாக வந்து கீழே விழ ஆரம்பித்து 15க்கு வந்திருக்கு. இன்ஃபிபீம் வந்து 8வது ஸ்டாக். இதுவும் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ பெக் ரேஷியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 50% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பெருசாக வந்து கன்சர்ன் எதுவும் கிடையாது எக்ஸப்ட் இதோட வேல்யூவேஷன், இப்போதைய வேல்யூவேஷன். இதுவும் வந்து இப்போதைக்கு சுச்சுவேஷனில் கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8-10% மார்க்கெட் ஷேர் இருக்குது. முக்கியமாக இந்த சிசி அவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பேமெண்ட் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இவங்க வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இவங்க வழியாக தான் நடக்குது, சிசி அவென்யூ வழியாக. ஸோ அதனால் வந்து இந்த பாரத் பில் பே, பில் அவென்யூன்லாம் சொல்லுவாங்க, இதிலெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. முக்கியமாக UAEயில் வந்து இவங்க வந்து ஒரு கீ பிளேயர். 9வதா HMA ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50%க்கும் கீழே வந்து விழுந்திருக்கு. இதோட இப்போதைய ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் கடன் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் முக்கியமாக இது வந்து அக்ரி எக்ஸ்போர்ட் ஏரியாவில் வரதால எது எக்ஸ்போர்ட்டில் வந்தாலும் இப்போதைக்கு இந்த வார் சிச்சுவேஷன் மாறுற வரைக்கும் கஷ்டம்தான்.
ஸோ மற்றபடி இவங்க வந்து நிறைய மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு கம்பெனியாக இருக்குது. இதோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். எஃப்ஐ ஹோல்டிங்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறி நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு டர்ன் அரவுண்ட் கிடைச்சா ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. 10ஆவதா பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஈடிபிள் ஆயில், அப்புறம் வந்து முக்கியமாக ரைஸ் மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பஞ்சாப், வெஸ்ட் பெங்காலில் இவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதோட வேல்யூவேஷன் படி ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குது. பி ரேஷியோ, பெக் ரேஷியோ படி ஒரு 47% கீழே விழுந்திருக்கு. பெருசாக கடன் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு மார்க்கெட் கேப் படி பார்த்தாலும் வந்து ஒரு மைக்ரோ கேப்லேருந்து ஸ்மால் கேப்பாக மாறிட்டு இருக்கு. மற்றபடி எல்லா விதத்துலையும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எஃப்ஐ வந்து புதுசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங், வெல் மேனேஜ்ட் மிட் கேப்பாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சஸ்டைன் பண்ணணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டைன் பண்ணால் இது பெருசாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 10 பென்னி ஸ்டாக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 2 வந்து போனஸ் ஸ்டாக்ஸ். அதில் ஒன்று வந்து வக்ராங்கி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐ, ஏடிஎம், இ-காமர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி நிறைய சர்வீஸ் வெர்டிக்கல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில கடன்னாலையும் வளர்ச்சி பிரச்சனைனாலையும் வந்து இது நல்லா கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு மேலே போகும்னு எதிர்பார்த்த ஸ்டாக் வந்து 10 ரூபாய்க்கும் கீழே வந்துருச்சு. அதனால தான் இதோட பெக் ரேஷியோ வந்து நெகட்டிவாக இருக்குது. பி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாறுனா நிச்சயமாக வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் இருந்தால் இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ப்ரமோட்டர், எஃப்ஐ ஹோல்டிங்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா ட்ரைடன்ட். இது வந்து ஒரு மைக்ரோ கேப்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஆனாலும் இதோட பெக் ரேஷியோ, பி ரேஷியோ நெகட்டிவாக மாறி இருக்கு. பி ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியோட ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கடன் பெருசாக கிடையாது. ஸோ வந்து இந்த டெக்ஸ்டைல் விஷயத்தில் நல்லா வந்து ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். பேப்பரும் இருக்குது, ஒரு நல்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது, எஃப்ஐ ஹோல்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் வேணும். முக்கியமாக இது வந்து எக்ஸ்போஷர் இருக்கிறதால அது வந்து இந்த டர்ன் அரவுண்டுக்கு டைம் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷன் மாறி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப நல்லா ஒரு வேல்யூ ஸ்டாக்காக மாறிடும். பென்னி ஸ்டாக்கை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப டீப் ரிசர்ச் வேணும், நிறைய பொறுமை வேணும், டிசிப்ளின் வேணும். நீங்கள் எந்த மாதிரி லெஜெண்டரி இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னாலும் விஜய் கேடியா, ராகேஷ், டாலி கண்ணா யாரை பார்த்தாலும் அவங்க ஓவர் நைட்டில் பெருசாக வந்து ரிச் ஆகலை. ரொம்ப அதிகமாக படித்து நல்லா வெயிட் பண்ணி அவங்க இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையில் பல வருஷமாக 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்லாம் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து டர்ன் அரவுண்ட் ஆகி மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக நம்மளும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 வாரம் முன்னாடி விஜய் கேடியா ஸ்டைலில் அவரோட ஸ்மைல் ஃபார்முலாவை பயன்படுத்தி பென்னி ஸ்டாக் அல்லது ஸ்மால் கேப் ஸ்டாக்கை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது அவரோட ஃபார்முலாவை நான் பயன்படுத்தாமல் வேறு விதத்தில் கண்டுபிடிச்சி சொன்னது. ஸோ நிச்சயமாக அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் வருது. ஸ்டே டியூன்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த பென்னி ஸ்டாக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவு செய்து வாங்கவோ விற்கவோ செய்யாதீங்க. முக்கியமாக இப்போதைக்கு உள்ள போர் சூழ்நிலையில் என்ன வேணாலும் மாறலாம், மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், ரொம்பவும் அடி வாங்கலாம். முக்கியமாக பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ரொம்ப அதிகமாக அடி வாங்கும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக முதலீடு செய்யுங்க. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ணுற ஸ்டாக்ஸை உங்களுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்போ சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். மற்றபடி நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தானை முறியடித்து மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஜெய்ஹிந்த்.